மேடமா தான் காலையில் கேட்டாங்க, என்ன ட்ரெஸ் வாங்காமல் இருக்கியே என்னாச்சு அப்படின்னாங்க. மறந்துட்டேன் மேடம் அப்படின்னு. இந்த இருக்குல்ல அந்த கடை தான். இதில் லேடிஸ்குள்ள டிசைன் வச்சது எல்லாமே தப்பாங்க. உள்ளே வந்தாச்சு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெளியே வந்து கிளம்பியாச்சு. அதாவது காலையிலே பார்த்தீங்கன்னா அந்த அவங்க பெரிய பொண்ணு இருக்காங்களே, அவனோட பெரிய பொண்ணு, அவங்க மகனை கொண்டு போய் விட்றதுக்காக நம்ம வந்து வண்டியில் உட்காந்துருக்குறோம். அவங்க இன்னும் வரல, இனிமேல் தான் வருவாங்க. வந்தோடனையும் அப்படி கொண்டு போய் ஸ்கூலில் போய் விட்டுட்டு வருவோம். அது போக இன்னும் தெரில, இவன் அப்துல் வந்து ஒரு 2-3 நாள் ஆச்சு ஞாயிற்றுக்கிழமைலேருந்து போகவே இல்லை. அவன் ஸ்கூலுக்கு போகல, ஏன்னு தெரில. ஒரு வேளை லீவ் விட்ருக்காங்களா, என்ன வரோம் எது வரும் ஒன்றுமே சொல்லலை. அவன் இப்போ ஸ்கூல் போகாதனால பார்த்தீங்கன்னா இப்போ இவங்கள கொண்டு போய் நம்ம விட்டு வர்ற மாதிரி இருக்குது. பார்ப்போம் எத்தனை நாளைக்கு இவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரில. ஏன்னா பெரிய பொண்ணு வந்து அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க, என்னன்னு தெரில. இப்போ அவங்க எப்போ வியாழக்கிழமை வந்தவங்க இன்ன வரைக்கும் போகாமே இருக்காங்க. பார்ப்போம் இந்த வேலை வந்து எத்தனை நாள் தொடருதுன்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த பையனை போய் ஸ்கூலில் போய் விட்டு வந்தாச்சு. விட்டுட்டு பார்த்தீங்கன்னா ஓனர் பொண்ணையும் கொண்டு போய் நம்ம வீட்டில் இறக்கி விட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் போடுற கடையாக வந்திருக்கோம். ஏன்னா நம்ம வண்டிக்கு பெட்ரோல் கம்மியாக இருக்குது. ஏன்னா பெட்ரோல் போட்டு வச்சிட்டா நல்லது. ஏன்னா வேறு எங்கிட்ட போனாங்கன்னு வச்சுக்கோங்க திடீர்னு அப்புறம் அந்த நேரம் போட்டு இருந்தோம்னா நீங்கள் முதல்ல போட்டு வைக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அதனால் போட்டு வச்சுருவோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பெட்ரோல் போட்டு இப்போ நம்ம ரூம் பக்கத்தில் வந்துவிட்டோம். நம்ம உள்ளே போவோம், ரூம் போயிட்டு அடுத்தால வேறு என்ன வேலைகள் வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஏன்னா இப்போ மணியை பார்த்தீங்கன்னா மணி 7:40 தான் ஆகுது. ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பார்த்தீங்கன்னா நம்ம காலையில் வேலையை முடிச்சுட்டு வந்தாச்சு. அந்த பையன் ஸ்கூல் போகல, லீவ் விட்டாங்களா என்னென்னு தெரியல. நானும் கேட்கன்னு பார்த்தேன், கேட்க முடியல. பாருங்கள் இடங்கள்லாம் எப்படி கிடக்குன்ட்டு நாஸ்தியாகி கிடக்கு. அவ்வளோத்தையும் இப்போ கழுவி விடணும். ஓனர் வண்டிலாம் தூசி அடைஞ்சு கிடக்கு. நேற்று என்னன்னு தெரியல, புழுதி காற்று அடிச்சிருக்கு பாருங்க. நம்ம வீட்டில் போய் காலையில் டிஃபனை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம அதை கழுவி விடுவோம். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து வீட்டுக்குள்ளே வேலையை முடிச்சுட்டு வந்துட்டோம். வந்து இப்போ கஞ்சி குடிக்கலான்ட்டு வந்தாச்சு. கம்பங்கஞ்சி காலைல சாப்பாடு நம்ம வீட்டில் இங்கே பாருங்கள் கம்பங்கஞ்சி. அதுக்கப்புறம் மீன் டின்னு கூட்டு, அப்புறம் மோர் மிளகா, கத்திரிக்காய் வத்தல், சோத்து வடகம் இருக்குது. சாப்பிட்டுட்டு இப்போ வந்து அடுத்த வேலை இருக்குது. நம்ம வந்து வெளியே கழுவிடணும். ஏன்னா நேற்று தூசியாக வந்து அவ்வளோ நாஸ்தி பண்ணி வச்சுருக்கு. அதனால் இப்போ வெளியே போய் கழுவிடணும். இதை குடிச்சிட்டு கழுவிட்டு அதுக்கப்புறம் என்ன வேலைன்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கம்பங்கஞ்சி குடித்தாச்சு. குடிச்சிட்டு இப்போ கழுவு வந்தாச்சு. இங்கே பாருங்க எவ்வளோ நாஸ்தி கடை கிடக்குன்னு. இனிமேல் தான் மிஷினை மாட்டணும். சும்மா ஓசை வச்சு கழுவிருக்கோம். இனிமேல் தான் மிஷினை மாட்டி விட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கழுவிடணும். இப்போ தான் கழுவி விட்டேன், ஒரு 2-3 நாள் தான் இருக்கும். அதுக்குள்ளேயும் நாஸ்தியாகி கிடக்கு, தெரியுதா? அவ்வளோ தூசியாகிட்டு. ஓனரும் போகல, பொண்ணும் போகலை. இவங்க போகிறாங்களா என்னென்னு தெரியல. அதுக்குள்ளேயும் கழுவி விடணும். மணி இங்கே எத்தனை 9 மணி ஆகுது. சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம முடிச்சுட்டு அடுத்த வேலை என்ன வேணும் பார்ப்போம். பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து கழுவி விட்டாச்சு. 2 காரையும் கழுவிட்டு இருந்தோமா. அதுக்கப்புறம் பெரிய பையன் வந்து என் வண்டியும் கழுவு அப்படின்ட்டாங்க. அதனால் இப்போ இந்த மிஷின் வச்சு வெளியே கழுவிக்கிட்டு இருக்காங்க. மணி பார்த்திங்கன்னா 12 மணி ஆகுது. உச்சி வெயில், சரியான வெயில் அடிச்சிட்ருக்கு. அதனால தான் இப்போ கழுவி விட்டுட்ருக்காங்க அந்த காரை. சாயந்தரம் தான் எப்பவும் கழுவுவோம். கழுவி முடிக்கிறதுக்கு இவ்வளோ நேரம் ஆகிட்டு. கரெக்டாக 11:45 மணி. நம்ம சமையல் செஞ்சிட்ருக்கோம். கழுவி முடிச்சோடனே மேடம் வேறு கடைக்கு வச்சுருக்காங்க. சமையலை முடிச்சு வச்சுட்டு கடைக்கு வேறு போகணும். நம்ம வீட்டில் வந்து சாம்பாருக்கு கத்திரிக்காய் வந்துட்டுருக்கு. சாம்பார் வச்சு முட்டை ஃப்ரை பண்ணோன்னு சொல்லி முட்டை அவிய போட்டிருக்கோம். இங்கே பருப்பு தயாராக இருக்குது. சாம்பார் ரெடி ஆனோடனே வச்சுட்டு அதுக்கப்புறம் மேடம் சொன்ன வேலையை முடிச்சுட்டு வரணும். வெயில் பார்த்தீங்கன்னா செமையாக அடிக்க வெயில். அந்த அளவுக்கு உள்ள வண்டிக்குள்ளேயே உட்கார முடியல. ஏசி ஃபுல்லாக ஏசி போட்டிருக்கேன். ஏசி போட்டுமே பார்த்தீங்கன்னா ஃபுல் வெயில் செமையாக உள்ள அந்த அளவுக்கு வெக்கையாக இருக்குது வண்டிக்குள்ளே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம காலேஜ் போகிறாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து காஃபி அட்ரஸ்க்கு வந்து லொக்கேஷன் அனுப்பியிருக்காங்க. அவங்களுக்கு அந்த இது கூல் காப்பியும் அது போக என்னமோ சாக்லேட் ஏதோ கேட்டிருக்காங்க போல இருக்குது. ஃபோட்டோ அனுப்பியிருக்காங்க. இப்போ நம்ம காஃபி அட்ரஸ்க்கு வந்துவிட்டோம். டிரைவ் தூரில் நின்று அதை வாங்கிட்டு போயிடுவோம். இந்த இருக்கு இல்லையா, இதை தான் நம்ம வாங்க வந்துடும். இந்தாருங்க, இதான் அந்த கூல் காஃபி. அது போக இது வந்து சாக்லேட், பக்கத்தில் இருக்க வந்து சாக்லேட் டப்பா மாதிரி இருக்குது. உள்ளே வந்து சாக்லேட் மாதிரி இருக்குது. வாங்கியாச்சு. இதை கொண்டு போய் கொடுப்போம். கொடுத்துட்டு இனிமேல் தான் சாப்பிட்ணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அந்த பொண்ணுக்கு வந்து காப்பி கொண்டு வந்து கொடுத்துட்டு வந்தாச்சு. கொடுத்துட்டு இப்போ மணி பார்த்தீங்கன்னா மணி 2:30 மணி. இப்போ தான் சாப்பிட போகிறோம். எல்லா வேலையும் முடிச்சாச்சு. நம்ம சாப்பிட்டு அடுத்த வேலை என்ன வேணும்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இன்றைக்கி என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா சாம்பார், காய்கறி சாம்பார், அப்புறம் ஒயிட் ரைஸு, அப்புறம் மோர், கொஞ்சம் வடகம், அப்பளம்,
மோர் மிளகாலாம் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் முட்டை கிரேவி வச்சுருக்கோம் தொட்டுக்கிறதுக்கு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது சாப்பிட்டு முடிக்கல. அதுக்குள்ளேயுமே பார்த்தீங்கன்னா மேடம் ஃபோன் அடிச்சிட்டாங்க. சீக்கிரம் கிளம்பி வந்துடுங்க, வண்டியை ஸ்டார்ட் பண்ணுங்கள், நான் வெளியே போகணும் அப்படின்ட்டு இருக்காங்க. எங்கே போகிறாங்கன்னு தெரில. இப்போ மணியை பார்த்தீங்கன்னா மணி வந்து 2:40 ஆயிடுச்சு. இப்போ வந்துடுவாங்க. வந்தோடனே அவங்க எங்கே போகிறாங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மேடம் வந்து ஒரு மவுத்துக்கு வந்திருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பெரிய பள்ளி, அந்த பள்ளிக்கு தான் வந்திருக்காங்க மேடம். இந்த பள்ளி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அப்துல்லைஸ் ரோட்டில் இருக்குது. இது இப்போ தான் புதுசாக கட்டினாங்கன்னு நினைக்கிறேன் இந்த பள்ளி. ஓகே, அந்த பள்ளிக்கு தான் வந்திருக்காங்க. இப்போ உள்ளே போயிருக்காங்க மேடமும் என்னோடய ஒய்ஃபும் உள்ளே போயிருக்காங்க. எப்போ வராங்கன்னு தெரில, பார்ப்போம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டுக்கு வந்துவிட்டோம். மேடத்தை கூப்பிட்டு போயிருந்தோம் இல்லையா, மவுத்துக்கு போயிட்டு இப்போ தான் வந்து நிற்கிறேன். மணியை பார்த்தீங்கன்னா மணி 4:51. இப்போ ரூம் போவோம். ரூம் போயிட்டு வேறு எதுவும் வேலைகள் வருதா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து எங்கே போய்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா, மேடம் வந்து காலையிலேயே நம்மகிட்ட சொன்னாங்க. காலையிலனா எத்தனை ஒரு 6:30 மணி இருக்கும். நான் வேலைக்கு எப்பவும் போகிறான்னு டயத்தான் சொன்னாங்க. இன்னும் ட்ரெஸ்ஸு தைக்க கொடுத்தனே வாங்கினியா இல்லையான்னு கேட்டாங்க. ஏன்னா அதை தைக்க கொடுத்து ஒரு வாரத்துக்கு மேலே ஆகுது. அன்னைக்கு துணி எடுத்துகிட்டு போய் கொடுத்தோன்னு சொன்னோம் பார்த்தீங்களா டெய்லர் கடைக்கு. நம்ம அன்னைக்கு இதுக்கு போயிருந்தோம் இல்லையா, அந்த உளையாமல். ஆமாம், உளையாமலுக்கு போயிருந்தோம். மம்பளா கட்டார் பக்கத்தில் வந்து நம்ம வீடியோலாம் எடுத்து பார்த்துங்க பாருங்க. அந்த மம்பளா கட்டாருக்கு போயிட்டு அப்புறம் இது என்ன நம்ம தைவா போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம லூயிஸ்க்கு வந்தோம். லூயிஸ்க்கு வந்து சொல்லியிருந்தோம் இல்லையா அவங்கள்ட்ட, இந்த மாதிரி தைக்க கொடுக்குறக்காண்டி வந்திருக்காங்க, டெய்லர் கடைக்கு வந்திருக்காங்கன்னு சொன்ன பார்த்தீங்களா, அன்னைக்கு கொடுத்தது. ஏன்னா ட்ரெஸ்ஸு கொடுத்ததே மறந்தாச்சு. அது போக பார்த்தீங்கன்னா பில்லு எப்பவும் நம்ம வண்டியில் தான் போட்டு வச்சுருக்கோம். வண்டிலையும் வைக்கலையா, ரூமில் கொண்டு வச்சிட்டேன் பில்லை. அப்புறம் மேடமாக தான் காலையில் கேட்டாங்க, என்ன ட்ரெஸ் வாங்காமல் இருக்கியே என்னாச்சு அப்படின்னாங்க. மறந்துட்டேன் மேடம் அப்படின்னு. சரி நான் சாயந்தரம் காலையிலே போகிறதா ஐடியா இருந்துச்சு. காலையில் வேலையில் வந்துட்டு அப்புறம் அந்த வெடியெல்லாம் கழுவி விட்டுட்டு வச்சுட்டு இருந்தோமோ அதே 1 மணி ஆகிட்டு. அப்புறம் சாப்பிட்டுட்டு இருக்கும். கரெக்டாக சாப்பிட கூட விடல மேடம். மவுத்து வீட்டுக்கு போகணுன்னாங்களா, பழையாசலில் அந்த மவுத்து வீடுன்னு சொல்லணுன்னா அப்புறம் அங்கே கிளம்பி போயிடுச்சு. போயிட்டு 5 மணிக்கு தான் வந்தோம். வந்துட்டு எனக்கு வீட்டுக்குள்ளே கொஞ்சம் துணி அயன் பண்ணுற வேலை இருந்துச்சு. அந்த அயனிங் வேலையெல்லாம் முடிச்சுட்டு இப்போ மகரிப் தொழுதுட்டு இப்போ கிளம்பி போய்கிட்டு இருக்கோம். அந்த ட்ரெஸ் வாங்க தான் போய்கிட்டு இருக்கோம். போயிட்டு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு அடுத்த வேலையில் என்ன வருதுன்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஏர்டெல்லில் வந்து ஒரு அறிவிப்பு கொடுத்துட்டாங்க. அதாவது இப்போ நம்ம சவுதியில் இருக்கோம் இல்லையா, இப்போ சவுதியிலையோ இல்லை நீங்கள் வெளிநாட்டில் எங்கே இருந்தாலும் சரி தான், நீங்கள் என்ன செய்வீங்கன்னா ஏர்டெல் சிம் யூஸ் பண்ணுவீங்க. ஏன்னா ஏர்டெல் சிம் மட்டும்தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளிநாட்டில் இருந்தீங்கன்னா கொஞ்சம் டவர் எடுக்கும், நல்லாயிருக்கும். நமக்கு எதுக்காண்டி அதை ஏர்டெல் சிம்மை நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் மெசேஜுக்காண்டி யூஸ் பண்ணுவோம். பேங்க்லேருந்து மெசேஜ் வரும், இல்லைன்னா ஓடிபி எதுவும் வரும் அப்படிங்கிறக்காண்டி நம்ம அந்த சிம்மை கொண்டு வந்து நம்ம இங்கே யூஸ் பண்ணுவோம், வெளிநாட்டில் கொண்டு வந்து யூஸ் பண்ணுவோம். சரியா, அது இவ்வளோ நாள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து நம்ம என்ன ரீசார்ஜ் பண்ணுறோமோ அந்த ரீசார்ஜ் மட்டும் பண்ணால் போதும். இப்போ மாதம் ரீசார்ஜ் பண்ணுறோம் இங்கே வந்து, அதாவது சவுதியில் வச்சுக்கிட்டு நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா மாதம் ரோமிங் இல்லாமல் மாதம் நம்ம ஊர் ரீசார்ஜ் மட்டும் பண்ணால் போதும். அதாவது இப்போ நம்ம ஊரில் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி மாதம் ரீசார்ஜ் பண்ணால் போதும். அப்படி இல்லை அப்படின்னா இப்போ நம்ம சவுதியில் இருக்கிறனால சரி 3 மாதத்துக்கு மொத்தமாக ரீசார்ஜ் பண்ணி வச்சுக்கணும்னு சொல்லிட்டு 3 மாதம் ரீசார்ஜ் பண்ணுறதும் இருக்குது. இல்லை வருஷத்துக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம், வருஷத்துக்கும் பண்ணுற மாதிரி இருக்குது. அதிலே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மெசேஜ்லாம் அதிலே வந்துடும். இப்போ முதல்லலாம் நம்ம என்ன ரீசார்ஜ் பண்ணுறோமோ அந்த ரீசார்ஜுக்கே பார்த்தீங்கன்னா நமக்கு இன்கமிங் மெசேஜ்லாம் வரும். ஓகே, இவ்வளோ நாள் அப்படி தான் வந்துக்கிட்டு இருந்துச்சு. ஓடிபி எல்லாமே நம்ம அப்படி தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம். பேங்க் நம்ம இங்கேருந்து காசு அனுப்புகிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த காசுக்கு நம்ம அந்த காசு வந்து பேங்க்கு சென்ட் ஆகிட்டுன்னா பேங்க்லேருந்து நமக்கு மெசேஜ் வரும், இந்த மாதிரி உங்களுக்கு இவ்வளோ காசு சென்ட் ஆகிருக்குன்னு சொல்லி மெசேஜ் தான் வந்துக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ என்ன செஞ்சுட்டாங்கன்னா ஏர்டெல்லு அந்த மாதிரி இனிமேல் உங்களுக்கு ஃப்ரீயாக இன்கமிங் மெசேஜ் வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 96 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா 96 ரூபாய் 98 ரூபா நினைக்கிறேன். ஏன்னா தனியாக நீங்கள் வந்து ரோமிங்க்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் ரீசார்ஜ் பண்ணணும். 98 ரூபாயோ, ஆமாம் 98 ரூபா ரீசார்ஜ் வந்து ரோமிங்க்குன்னு சொல்லி பண்ணணும். அப்படி பண்ணால் தான் உங்களுக்கு வந்து இன்கமிங் மெசேஜ் வந்து வரும் இனிமேல் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க ஏர்டெல். ஓகே, அதனால இதை வந்து எப்படின்னா நிறைய பேத்துக்கு என்னடா நம்ம இவ்வளோ நாள் மெசேஜ் வந்துக்கிட்டு இருந்துச்சு, இப்போ ஏன் மெசேஜ் வரல அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் ஆகும். நானே அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஏன் மெசேஜ் வரலையே, பேங்க்லேருந்து மெசேஜ் வரலையே, பணம் அனுப்பினமே இப்போ மெசேஜ் வரலையேன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இப்போ அந்த இது நியூஸ் வந்து போட்டுவிட்ருக்காங்க. சரியா, அதாவது இனிமேல் உங்களுக்கு வராது, இனிமேல் இந்த மாதிரி மெசேஜ் வராது, இனிமேல் நீங்கள் அதுக்குன்னு தனியாக நீங்கள் 98 ரூபா ரீசார்ஜ் பண்ணால் தான் உங்களுக்கு மெசேஜ் வரும் அப்படிங்கிற மாதிரி போட்டுவிட்ருக்காங்க. ஓகே, இதை கொஞ்சம் நீங்கள் கவனத்தில் வச்சுட்டு நீங்கள் ஏர்டெல் சிம் யூஸ் பண்ணுறதா இருந்துச்சுன்னா நீங்கள் அதுக்குன்னு தனியாக 98 ரூபாய்க்கு அந்த விவரம் என்ன வரும் கேட்டு அந்த 98 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணால் தான் உங்களுக்கு இன்கமிங் மெசேஜ் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பார்த்தீங்கன்னா நம்ம பேசிகிட்டே வந்தாச்சு. அல்வேஸ் சூக்கு வந்தாச்சு. சூக் அல்வேஸ், ஆமாம் உள்ளே வந்தாச்சு. இப்போ இங்கே இதில் தான் திரும்பணுன்னா இந்த ரைட் சைட்லேயே இருக்குது அந்த டெய்லர் கடை.
போய் வாங்கிட்டு வர வேண்டியதான். ஏன்னா காசுலாம் கட்டிட்டாங்க மேடம், அன்னைக்கு கொடுக்கும்போதே பைசாலாம் பே பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம அந்த பில்லை மட்டும் காமிச்சு அதை வாங்கிட்டு வந்துட வேண்டியதான். இந்த இருக்குல்ல அந்த கடை தான். இவ்வளோ லேடிஸ்குள்ள டிசைன் வச்சது எல்லாமே தப்பாங்க. உள்ளே வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெய்லர் கடையில் போய் அந்த ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு வந்துட்டு இருக்கும்போதே ஃபோன் பண்ணிட்டான் அந்த தம்பி. ஃபோன் பண்ணி எனக்கு சாப்பாடு வாங்கிட்டு வந்துருங்கன்னு. கரெக்டாக நம்ம அந்த சாப்பாடு கடை பக்கத்துலேயே தான் நிற்கும். முறிஞ்சிக்கிட்ட தான் அந்த சாப்பாடு கடை இருக்குது. பேஸ் சவர்மான்னு சொல்லி எப்பவும் வாங்குற கடை தான். அதாவது அந்த இது டக்காட்டுவா டக்காட்டு நேற்று வாங்கிட்டு வந்தாச்சு. இன்னைக்கு வந்து என்னன்னு தெரியல, நம்மளுக்கு கொஞ்சம் வேலை மிச்சம் தான். இங்க சொன்ன மாதிரி நம்ம இப்போ முறிச்சிக்கு இதுக்கு வந்திருந்தோம் இல்லையா, லூயிஸ் மார்க்கெட்டுக்கு வந்திருந்தோம் இல்லையா, அப்படின்னாலும் நமக்கு இங்க முறிஞ்சி வந்து நமக்கு போற வழி தான். முறிஞ்சி போற வழி அப்படின்னால அதான் அவன்கிட்ட கேட்டேன் எந்த கடைக்கு போகணும்னு கேட்டேன். எனக்கு பேத் சவர்மா வாங்கிட்டு வந்துருங்க அப்படின்னா ரொம்ப நல்லதா போச்சு அப்படின்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே போய் துணியை வாங்கிட்டு இந்த பாருங்க ரைட் சைடில் வருதா பேத் சவர்மா வந்தாச்சு. ஷவர்மா ஹவுஸ். ஆமாம், இது உள்ளே போயிட்டு நம்ம போய் வாங்கிட்டு வரோம். பார்க்கிங் இல்லாமல் இருக்குது. எங்கே நிப்பட்டுறது வண்டியை? எப்பவும் வாங்குற இதுதானே அந்த இது சாப்பாடு பாக்ஸ் தான் எப்பவும் வாங்குவோம். அது எவ்வளோ 38 ரூபாயா 38 ரூபா 40 ரூபா வருது பாக்ஸு. அதை வாங்கிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது வீட்டுக்கு. மணி 7:30 மணி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வாங்கிட்டு நெக்ஸ்ட்டு வந்து வீட்டுக்கு தான். வீட்டுக்கு போயிட்டு நம்ம நைட் சாப்பாடு ரெடி பண்ணணும். அது கூட என்ன வேலை வருதுன்னு தெரில, பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேடத்தை கூப்பிட்டு வெளியே வந்திருக்கிறோம். மேடம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அனஸ்தரிக் இருக்கு இல்லையா, அனஸ்தரிக்கில் வந்து இந்த பியூட்டி பொருள்லாம் வாங்குவோம்ல பாருங்கள், அந்த கடைக்கு வந்துருக்காங்க. மேக்கப் கிட்லாம் வாங்குவோம் இல்லையா, அது வந்து ஒரு பெரிய மெடிக்கல் மாதிரி இருக்குது. இது மெடிக்கல் ஜாமானும் இருக்குது, அது போக பியூட்டிஷியன் ஜாமானும் நிறைய இருக்குது. ஆனால் அதிகமாக இதில் யூஸ் ஆகுது பார்த்தீங்கன்னா வாங்குறது நிறைய கூட்டம் இருக்குது வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியூட்டிஷியன் வாங்குறது தான். இந்த சலூனு பியூட்டிஷியன் சப்ளைன்னு போட்டு பார்த்தீங்களா, இதை வாங்குறதுக்கு தான். ஆனால் இவன் மேடமும் அதுக்கு தான் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அநேகமாக உள்ளே போயிருக்காங்க. அதாவது மேடமும் என்னோடய ஒய்ஃபும் உள்ளே போயிருக்காங்க. வரட்டும், வந்ததுக்கப்புறம் நம்ம ரூம் போயிட்டு ரூம் போகிறாங்களா இல்லை வேறு எங்கேயும் போகிறாங்களான்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா மேடம் வந்து நம்ம அங்கே அந்த பியூட்டிஷியன் அந்த இது கடைக்கு போயிருந்தாங்க இல்லையா, அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே ஏதாவது ஜாமான்லாம் வாங்கிட்டு இப்போ அடுத்த கடைக்கு வந்துருக்காங்க. அதே லைனில் தான் இருக்குது. இதுவுமே நல்லா டெக்கரேஷன்லாம் பண்ணி செம்மையாக இது பண்ணிச்சாங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கடைகள் தான். ஒரு மெடிக்கல் மாதிரி தான் இருக்குது, பெரிய மெடிக்கல் மாதிரி இருக்குது. இது இங்கேயுமே பியூட்டி அந்த பியூட்டிஷியன் ஜாமானும் இருக்குன்னு நினைக்கிறேன் இங்கேயுமே. இப்போ அதை வாங்குறக்காண்டி இங்கே போயிருக்காங்க. அதாவது அவங்களும் என்னோடய ஒய்ஃபும் 2 பேரும் சேர்ந்து போயிருக்காங்க. இப்போ இங்கே முடிச்சு வேறு எங்கே போகிறாங்கன்னு தெரில, பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம அந்த பியூட்டிஷியன் கடைக்கு போயிருந்தாங்க இல்லையா, அந்த 2 பியூட்டிஷியன் கடையை முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா நேராக இங்கே தனுப்புக்கு வந்துட்டாங்க. இதற்கு வரங்க தனுப்புக்கு வந்துருக்காங்க. இப்போ 2 பேரும் உள்ளே போயிருக்காங்க. அதாவது என்னோடய ஒய்ஃபும் மேடமும் உள்ளே போயிருக்காங்க. இப்போ இங்கே முடிச்சுட்டு வேறு எங்கே போகிறாங்கன்னு தெரியல. அதேமாதிரி மஜ்ராவுக்கு போகணும் அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. போகிறாங்களா இல்லை நேராக வீட்டுக்கு போயிடுறாங்களான்னு தெரியல. ஏன்னா மஜ்ராவுக்கு போகிறதுக்கு தான் இங்கே வந்துட்டாங்க, எங்கள் தனுவுக்கு வந்திருக்காங்க. ஒருவேளை இங்கேயும் போயிட்டு மஜ்ராவுக்கும் போகிறாங்களான்னு தெரில. சரி, வரட்டும், பார்ப்போம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தனு போனாங்க இல்லையா, தனு போயிட்டு பார்த்தீங்கன்னா நேராக சூக் மஜ்ராக்கு போங்க அப்படின்ட்டாங்க. இப்போ நம்ம சூக் மஜ்ராக்கு வந்திருக்கோம். அதாவது ஃபார்ம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கிறோம். இப்போ இது உள்ள 2 பேரும் போயிருக்காங்க. இன்னும் இப்போ முடிச்சுட்டு எப்போ வராங்கன்னு தெரில. இப்போ மணியை பார்த்தீங்கன்னா மணியை பாருங்கள், மணி 11 ஹால். சரியா, இனிமேல் இவங்க வந்து இவங்களை கொண்டு போய் இப்போ நேராக வீட்டுக்கு போகிறாங்களா இல்லை வேறு எங்கேயும் கடைக்கு போகிறாங்கன்னு தெரில. இவங்களை கொண்டு போய் வீட்டில் விட்டதுக்கப்புறம் தான் நைட்டு சாப்பாடு சாப்பிட்ணும். எவ்வளோ நேரம் ஆகுன்னு தெரில. சரி, பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், மணி பார்த்தீங்கன்னா 12:30 மணி ஆகிட்டு. இப்போ தான் வந்த ரூமுக்கு. அதுபோக ஜாமான்லாம் இறக்கி வச்சுட்டு வர்றதுக்கு இவ்வளோ நேரம் ஆகிட்டு. வந்து தோசை போட்டுட்ருக்கோம். மற்ற ஏதாச்சும் சாம்பார், அதுக்கப்புறம் தோசை, சட்னிலாம் எதுவும் ரெடி பண்ணல. ஏன்னா நேரம் ஆகிட்டு பார்த்தீங்களா, அதான் அப்படி சாப்பிட்டு படுத்துடலாம்னு சொல்லிட்டு இதை மட்டும் வச்சு சாப்பிட்டு படுக்க வேண்டியதான். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து சாப்பிட்டாச்சு, படுக்க வேண்டியதான். வேறு வேலைகள் இல்லை. மணி பார்த்தீங்கன்னா 1 மணி ஆகிட்டு. நம்ம சேனலில் ஏதாவது குற்றங்குறைகள் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து தெரியப்படுத்துங்க கமெண்ட் செக்ஷனில். அது போக சவுதியில் எதுவும் அப்டேட் வந்தாலும் நாங்கள் வந்து தெரியப்படுத்துகிறோம் சேனலில். உங்களுக்கு எதுவும் டவுட்டு சந்தேகங்கள் எது இருந்தாலும் நம்மளுக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நம்ம சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.